வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா SBI பேங்க் வந்து Flipkartோட கொலாபரேஷன்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மத்த எந்த கிரெடிட் கார்டுலயுமே வாங்க முடியாத அளவுக்கு கேஷ்பேக்கை இந்த கிரெடிட் கார்டில் உங்களால் வந்துட்டு வாங்க முடியும். அந்த அளவுக்கு இதில் கேஷ்பேக் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் இந்த ஒரு கிரெடிட் கார்டு ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் இந்த கார்டில் வந்து இருக்குது. அதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர், லோன் ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ SBI பேங்க் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண கிரெடிட் கார்ட்லேயே ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டில் நிறையவே கேஷ்பேக் கொடுத்த ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான கிரெடிட் கார்டுனா அது இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இதில் ஒர்த்தபிளான கேஷ்பேக் வந்து இதில் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். டோட்டலாக இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து நீங்கள் ரெண்டு டிஃப்ரெண்டான மெத்தடில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட Flipkart அப்ளிகேஷன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த Flipkart அப்ளிகேஷன் மூலமாக இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது, நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் வந்து தேவைப்படும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட Flipkart அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு இதில் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Flipkart SBI கிரெடிட் கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரையிலும் ஒரு ஆனுவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 64,000 உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 64,000க்கும் மேற்பட்ட அமௌண்ட்டை உங்களால் வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறது மூலமாக சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க, உங்களுக்கே புரியும். அதுக்கு அடுத்த ஒரு ஹைலைட்டான பெனிஃபிட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜாயினிங் பெனிஃபிட்டா. அதாவது இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இன்கேஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1250 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிஃப்ட் வவுச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற SBI பேங்கோட கிரெடிட் கார்டுலலாம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டோட ஜாயினிங் ஃபீ வந்து 500 ரூபீஸ் அப்படின்னா அந்த 500 ரூபீஸை டேலி பண்ண விதமாக அமேசான் இல்லை Flipkartல வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபீ வந்து இது மூலமாக டேலி ஆயிரும். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேஷ்பேக் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த கிரெடிட் கார்டில் ஜாயினிங் ஃபீ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் 500 ரூபாய் மட்டும்தான். ஆனால் உங்களுக்கு வந்து வெல்கம் கிஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1250 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. அடுத்த உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா Flipkartல வந்துட்டு இந்த ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பர்ச்சேஸ் வந்து பண்ணாலும் சரி, இல்லை ராசரி பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக அந்த அமௌண்ட்டை பே பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த செகண்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைத்ரா அப்படிங்கிற வெப்சைட்லையும் சரி இல்லை அப்ளிகேஷன்லையும் சரி நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்துட்டு இந்த ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணும்போது நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 7.5% வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக கேஷ்பேக் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் ட்ரிப் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து ஏதாவது ஹோட்டல் புக்கிங் இல்லை ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங், பஸ் டிக்கெட் புக்கிங் இந்த மாதிரி புக் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தது ஒரு 4% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுத்துருக்காங்களா. இது எங்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்மேட்ஸ், அதுக்கப்புறம் PVR, ஊபர் அண்ட் சொமேட்டோ இந்த மாதிரியான ஒரு 4 பிளாட்ஃபார்மில் வந்துட்டு நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேசிங் பில் பேமெண்ட் எதுவும் பண்ணும்போது அதில் உங்களுக்கு 4% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இதுக்கு அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா up to 4,000 கேஷ்பேக் per quarter on each platform. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண எவ்ரி பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 வரைக்கும் கேஷ்பேக் வந்து 3 மந்த்துக்கு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் Flipkartல வந்துட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க, இதில் 5% கேஷ்பேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு லிமிட் இருக்கும். இந்த லிமிட் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களால் 4,000 வரைக்கும் கேஷ்பேக் டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். அதுக்கப்புறமும் நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க
அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் வந்து அந்த 3 மாசத்துக்குள்ள பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிடைக்காது. மேக்ஸிமம் 3 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000 உங்களால் வந்துட்டு கேஷ்பேக் வந்து சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி மைத்ராவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்கு அதே 4000 வந்து நீங்கள் வந்து கேஷ்பேக் வந்து வாங்கிக்க முடியும். அதுக்கு மேலேயும் நீங்கள் அதே 3 மாசத்துக்குள்ள பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்காது. அதே மாதிரி கிளியர் ட்ரிப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 மந்த்துக்கு 4000 வரைக்கும் கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நெட்மேட், பிவிஆர், ஊபர், சொமோட்டோன்னு கொடுத்துருக்கோம்ல, இதுலேயும் மேக்ஸிமம் 4000 வரைக்கும் உங்களால் வந்து கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இதுக்கான மீனிங். ஸோ இது வரைக்கும் நானும் எஸ்பிஐ பேங்க்ல எத்தனையோ கிரெடிட் கார்டு ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டில் இந்த அளவுக்கு நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைச்சதே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பெனிஃபிட் நிறைய இருக்குது, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேலே எக்ஸ்பிளைன் பண்ண பிளாட்ஃபார்ம் தவிர மற்ற இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு 1% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்லிமிட்டெட், எந்த ஒரு லிமிட்டடும் வந்து கிடையாது. ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்மளால பெருசாக ஏர்ன் பண்ண முடியாது. அதனால இந்த 1% மட்டும் அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி எல்லா பிளாட்ஃபார்முமே லிமிட்டெட் தான். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜஸ். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் இந்தியாவில் எந்த ஒரு ஃபியூல் ஸ்டேஷனில் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணாலும் அதில் வந்து 1% வந்து சர்சார்ஜஸ் வந்து உங்களுக்கு டெபிட்டட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் வந்து நம்ம பெட்ரோல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதில் 1% வந்து ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். அந்த 1% வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் டோட்டலாக டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டுலேருந்து பே பண்ணால் போதும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 rupees வரைக்கும் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இதில் ஜாயினிங் பெனிஃபிட்டாக வந்துட்டு வெல்கம் வவுச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1250 ரூபாய்க்கு வவுச்சர் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அது வந்து எங்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு 750 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது கிளியர் ட்ரிப் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் உங்களுக்கு 500 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. இதை நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் ரீடீம் பண்ணி நீங்கள் ஷாப்பிங்கோ இல்லை வேறு ஏதாவது ஹோட்டல் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போது இதை வந்து யூஸ் பண்ணி இதை வந்து கழிச்சு விட்டுறலாம். ஸோ அது மூலமாக உங்களால் இந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் வந்து வாங்கிக்க முடியும். இன்னுமே வந்து ஒரு சில பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பெனிஃபிட் என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளியர் ட்ரிப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்துட்டு ஹோட்டல் புக்கிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. பஸ் டிக்கெட் வந்து கிளியர் ட்ரிப் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 7% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாம் போக அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% டிஸ்கவுண்ட் வந்து எல்லாத்துலேயுமே வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, ஹோட்டல், அப்புறம் வந்துட்டு பஸ் டிக்கெட், அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் எல்லாத்துலேயுமே அடிஷ்னலாக அவங்க சொன்னது போக அடிஷ்னலாக ஒரு 5% வரைக்கும் கேஷ்பேக்கும் இதில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு இதில் ஒர்த்தபுளான பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டோட ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க, வெறும் 500 rupees தான். நான் இவ்வளோ பெனிஃபிட்டை வந்து பார்க்கும்போது இதோட ஜாயினிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் வெறும் 500 ரூபாய் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது வந்து ஒர்த்தபுள் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெனிவல் ஃபீயை நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கணும்னா பிஃபோர் 12 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து 3.5 lakh இல்லை மோர் தென் 3.5 lakh நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க இல்லை பில் பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 500 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்ண மாட்டாங்க, டிஸ்கவுண்ட் வந்து ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா மினிமம் எலிஜிபிலிட்டி என்னலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி நீங்கள் ஒரு சேலரிடாக இருந்தீங்க அப்படின்னா மினிமம் உங்களோட சேலரி 20,000க்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களோட ஏஜ் லிமிட் வந்து குறைஞ்சபட்சம் 21 அதிகபட்சம் 60 வயசுக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு சேலரி பர்சனும் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000க்கு மேலே நீங்கள் சேலரி வாங்குறவங்களா இருக்கணும். அதே மாதிரி வந்து உங்களோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 25 மேக்ஸிமம் 65 வயசுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா மினிமம் சிபில் ஸ்கோர் ஒரு 750க்கு மேலே இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் வந்து அப்ளை பண்ணால் எனக்கு வந்து ரிஜெக்டட் தான் ஆகும். என்ன ரீசன்னா ஆல்ரெடி நான் வந்து அப்ளை பண்ணி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய டைம். நமக்கு கார்டு எல்லாமே அப்ரூவ் ஆகும், ஆனால் டெலிவரி மட்டும் ஆகாது. அந்த டைமில் நமக்கு ரிஜெக்டட் பண்ணிடுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து நிறைய கிரெடிட் கார்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு ரெக்கார்டு இருக்குது. ஸோ நிறைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க இந்த கிரெடிட் கார்டை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருப்பாங்க. அதனால வந்து இந்த மாதிரி நிறைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற யூஸருக்கு வந்து கிரெடிட் கார்டு ரிஜெக்டட் ஆச்சுன்னா அதுக்கு வரப்போ அப்ரூவ்டே ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ரீசனால் எனக்கு வந்து கார்டு வந்து நிறைய டைம் ரிஜெக்டட் ஆகிருக்கு. நான் இப்போ உங்களுக்கு அப்ளையும் பண்ணி காமிக்கிறேன், என்னென்ன ஸ்டெப்ஸ் வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரையிலையும் இது
ஒர்த்தபிளான கிரெடிட் கார்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு கேஷ்பேக் அண்ட் ஆஃபர் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ஒரு ஒர்த்தபிளான ஒரு கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு ஃபியூச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் ஒன்று போகுது. இந்த ஒரு ஆகஸ்ட் 26 இந்த காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சுன்னா அந்த அப்ரூவலான அந்த பர்சன் எல்லாருமே நேம் எழுதி போட்டு குழுக்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 110 பர்சனுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு 10% வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி ஸ்மார்ட் வாட்ச் வந்து ப்ரைஸாக வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி டே இந்த காம்படிஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆனவங்களோட நேம் லிஸ்ட் எல்லாத்தையுமே எழுதி போட்டு குழுக்களில் தேர்ந்தெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது செகண்ட் 100% வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மில்லி ஆம்பியர் பர் ஹவர் கொண்ட பவர் பேங்க் வந்து டோட்டலாக வந்து கிஃப்டாக வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்த்தாக இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட், நெக்ஸ்ட்டு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ, அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி என்னலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் வந்து அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் வந்து இங்கே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். அதுக்கு அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, உங்களோட நேமில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட மதர் நேமை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பர், நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட பேன் கார்டில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோ அது மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன் டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டெஸ்டினேஷன் என்ன, கம்பெனியோட நேம் என்ன, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வந்து வேணும் அப்படிங்கிறத இங்கே வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று மாஸ்டர் வேரியன்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விசா டைப். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஆஃபீஸ் அட்ரஸ் வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்ததுமே அடுத்தது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து ரிஜெக்டட் ஆயிருச்சு. ஸோ ரீசன் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொன்னேன், என்கிட்ட வந்து நிறைய கிரெடிட் கார்டு இருக்குது. நான் நிறைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து மோஸ்ட்லி அப்ரூவல் ஆகாது. இது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் எனக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டில் இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஒரு ஆஃபர் அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.